ரஷீத் காலிங் ஃப்ரம் மதுரை. கர்த்தரின் திருப்பெயரால் போடுறாங்க. கர்த்தரின் திருப்பெயரால் என்கின்ற வாசகத்தை சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இறைவனின் திருப்பெயரால் என்பதற்கு பகரமாக, அல்லது அல்லாவின் திருப்பெயரால் என்று எழுதுவதற்கு பகரமாக, இறைவனின் திருப்பெயரால் என்று எழுதுவதற்கு பகரமாக கர்த்தரின் திருப்பெயரால் என்று எழுதுகிறாங்களே, இது கூடுமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அவ்வாறு எழுதக்கூடாதுங்க. காரணம் கர்த்தர் என்பதற்கு படைத்தவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இப்படி எழுதக்கூடியவங்க சில காரணங்களை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுல்ல. எந்த தவறு செய்தாலும் அதற்கு காரணத்தை சொல்ல முடியும். ஆனால் அந்த காரணம் சரியாக இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவர் எதை செய்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல முடியும். இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. கர்த்தர் என்றால் படைத்தவன் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் படைத்தவன் ஒன்று இருக்குதுல்ல, அதனால் படைத்தவனின் திருப்பெயரால் என்று எழுதுவதற்கு பகரமாகத்தான் கர்த்தரின் திருப்பெயரால் என்று எழுதுகிறோம் அப்படின்ட்டு இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இது சரியான காரணம் அல்லங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ பல்வேறு சமயங்களும் மதங்களும் இந்த உலகத்தில் இப்போ இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணால் அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்று தான் மற்றவர்கள் கருதுவார்கள். நம்ம 1000 விளக்கம் கொடுத்தாலும் அந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த வார்த்தையை அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க போல தெரியுது என்று அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்குருவாங்க. இது சரியானதா? ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டுமே தவிர இவர் முஸ்லீம் அல்ல, வேறொரு சமூகத்தை சார்ந்தவர் என்று மற்றவர்கள் கருத அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் அமையக்கூடாது. அதனால் இப்படி எழுதுனா இப்படி ஒரு தவறான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுங்கிறத ஒன்றாவது காரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அடுத்ததாக, இந்த கர்த்தருங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்கல்ல இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் படைத்தவன் அல்லாஹ் அப்படிங்கிற மீனிங்கில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட கர்த்தங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கை பிரகாரம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர் தான், இறைவனாக ஆகவே முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். ஏன்னா அல்லாஹ் ஒருவன் தான், அவன் எத்தனையோ இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் மக்களை நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த இறை தூதர்களில் ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதுதான் குர்ஆனுடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் இந்த கர்த்தங்கிற வார்த்தையை உபயோகிக்கிற சமூகத்தினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ முஸ்லீம்களில் சில பேர் நாங்கள் படைத்தவங்கிற மீனிங்கில் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் கர்த்தர் அப்படி விளக்கம் கொடுத்தாலும், அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்கள் கடவுளின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற எண்ணம் தான் வரும். இவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த சப்ஜெக்டு. ஆனால் இன்னொரு சமூகத்தினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால இவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் தான் போட்டிருக்காங்களோங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையை முஸ்லிம்கள் அடியோடு தவிர்க்க வேண்டும்ங்கிறதை நாம் புரிந்து கொள்வோம்.